ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வுக்குரிய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்து ஒருத்தவங்களும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், குவாலிஃபைடா இல்லையா அப்படிங்கிற ஒரு லிஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸோ டிஆர்பி வெப்சைட்ல இருந்து இந்த அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2025ஆம் ஆண்டில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1ம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி டெட் பேப்பர் 2வும் எழுதியிருந்தோம். ஸோ இதுக்குரிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கூட அதே நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அந்த ஆன்சர் கீழே ஏதாவது டவுட் இருந்தால் கூட அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் 2025 நவம்பர் மாதத்திலே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் அதுக்குரிய நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அதுக்குரிய ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிசல்ட்டும் இப்போ 2026ல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப குறிப்பாக என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி 2026 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி நமக்கு ஒரு ஜிஓ கொடுத்துருந்தாங்க. ஜிஓ 23 அப்படின்னு. அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் டெட் எக்ஸாம்க்குரிய கட் ஆஃப் மதிப்பெண்களை மாற்றி அமைச்சிருந்தாங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் 90 மதிப்பெண்கள் எடுக்கணும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. இதுவே பிசி, பிசிஎம், எம்பிசி, பிடபிள்யூடி நம்ம எல்லாரும் 75 மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த பிரிவினர் எல்லாருமே நம்ம கிட்டத்தட்ட 60 மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கட் ஆஃப் மதிப்பை வந்து நல்லாவே குறைச்சி ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜிஓவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய இந்த ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு மதிப்பெண் பட்டியல் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாம் குவாலிஃபைடு அப்படிங்கிறத அதில் நம்ம ரொம்ப தெளிவாக போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுவுமே வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கு அடுத்ததாக இந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆன எல்லாருக்குமே எக்ஸாம் பாஸ் பண்ணின ஸ்கோர் கார்டு அதை சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க. அதுவுமே நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய தகுதி சான்றிதழ் சர்டிஃபிகேட்டை பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் டிஆர்பி இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்பேஜோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் டெட் பேப்பர் 1ல் எதை மேஜர் லாங்குவேஜாக எடுத்து எழுதியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் எல்லாருக்குமே உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் வைஸ் உங்களோட லாங்குவேஜ் வைஸ் நீங்கள் என்ன கேட்டகரியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படிங்கிறத தெளிவாக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருக்கீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? நான் டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டேன், டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளானர் இந்த 2026க்குரிய ஆனுவல் பிளானரில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த வருடம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வருது அப்படின்னு. ஸோ நீங்கள் அதற்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். யூஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிலபஸ் பற்றி தகவல் எல்லாம் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து யூஜிடிஆர்பிக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பர் கால் பண்ணி தெளிவாக என்னென்னு கேட்டுட்டு நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸஸ் இருக்கும். நேரடியான வகுப்புகள் காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். அதற்கப்புறம் நம்ம அதை கிளாஸஸை ரெக்கார்டிங்காக உங்களோட மொபைல் ஆப்பில், லேப்டாப்பில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ எத்தனை முறை வேணாலும் நீங்கள் அந்த கிளாஸை பார்த்து படிச்சுக்கலாம். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்து நீங்கள் படிச்சுக்க முடியும். லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங் ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த 1 இயருக்கு இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் சப்போர்ட் பண்ணும். ஸோ எவ்ரிடே நம்ம அந்த கிளாஸ் முடித்த உடனே அதுலேருந்து சின்னதாக டெஸ்ட் எழுதி பார்ப்போம். அது போக நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய யூனிட் வைஸ் டெஸ்ட், மாக் டெஸ்ட் எழுதுறதுனால கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். கம்ப்ளீட் சிலபஸோட இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம சிக்ஷா கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிடியும் நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி இந்த கிளாஸஸ் எல்லாமே பிப்ரவரி 16ஆம் தேதியிலேருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.